நான் சொன்ன இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு ஏதோ நம்ம பெரும்பாலும் நம்ம தேவை ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் இதை தாங்க அதை தாங்க கேட்பது ஜெபிப்பது பெற்றுக்கொண்டே சாட்சி சொல்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிறோம். இல்லை, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு வாழ்வது, இயேசுவோடு நடப்பது, இயேசுவோடு உறவாடுவது, இயேசுடைய சத்தத்தை கேட்பது, இயேசு கிறிஸ்துவோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவதை அறிந்து கொள்வது, ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவத்தில் நம்ம வாழணும். அதை பற்றி தான் தொடர்ச்சியாக நான் உங்களோட பேசும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். அதில் முதல் அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம், சில்ட்ரன் ஆஃப் காட். யோவான் 1:12 இருக்குதில்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஆண்டவர் இரட்சகருமாய் விசுவாசித்து உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பை பெறுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அனுபவம், சில்ட்ரன் ஆஃப் காட். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது, அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த அனுபவம் தான் முதல் அனுபவம். அதை பற்றி நம்ம பேசிட்டோம். நிறைய காரியம் சொல்லி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரெண்டாவது, தேவனுடைய புத்திரர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர்கள், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து யார் தேவனுடைய புத்திரர்களாக, அதாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக இருப்பாங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் உள்ளவர்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, துதிப்பது, ஆண்டவரோடு பேசுவது, அதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் வேத வசனத்தில் இருந்து. ஆவியானவராலே வழி நடத்தப்படுவது, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட பேசி நம்மை கைட் பண்ணுவது, ஆலோசனை கொடுப்பது, வழி நடத்துவது. அந்த அனுதினமும் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்திலே வாழுவது. 24 மணி நேரம் ஆண்டவரோடு கூட இருக்கணும், அவருடைய ஆலோசனை நமக்கு வேணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவோடு கூட வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். இந்த நாட்களில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோட பேசுகிறாங்க, ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாங்க. வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆண்டவரோட நடக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மோடு நெருக்கமாய் உறவாடி நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அதுக்கு பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற இந்த அனுபவம், அதில் வந்துட்டாதான் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்ற அனுபவத்துக்குள்ளே இருப்பீங்க. மூன்றாவது ஒரு அனுபவம் இருக்கிறது, அது வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுனுடைய சீஷராகுவது, சீஷராய் மாறுவது.